லியோ கபாசா. லியோ கபாசா. உன் பேர் என்ன? கலியன் பூங்குன்றனார். பாவம், 3000 வருஷத்துக்கு முந்தி பிறந்திருக்க வேண்டிய ஜீவன். ஓ வயசு என்ன? 26ங்க. இந்த வயசு பொண்ணுங்கெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பாட்டு பாட. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. சொன்னதுதான் சொன்ன கண்ணா. காமத்து பால் இருந்து ஊடுதல் காமத்திற்கின்பம், அதற்கின்பம் கோடி முயங்க பெரு அப்படின்னு சொல்லிருக்க கூடாதா? எவனையாவது லவ் பண்ணலான்னு பார்த்தா ஒரு மூன்று லாய்க்கு இல்லடி. பேர் என்னம்மா? ரஜினிகாந்த். நட்சத்திரம்? இன்றைய சினிமா நட்சத்திரம், நாளைய அரசியல் நட்சத்திரம். தெண்டுல்கர் நட்சத்திரம்? கிரிக்கெட் நட்சத்திரம். வீரப்பன் சந்தனமர நட்சத்திரம். முருகா, என்னோட நட்சத்திரம் சரியில்லப்பா. கம் ஹியர். தலையை கலச்சிக்கோ. இது எப்படி இருக்குடி? குரங்கு மாதிரியே இருக்கு. வெரி நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் வீரபாண்டிய. ஓ மை குட்னஸ். போதங்க, பையன் ரூமுக்குள்ள சாமி கும்பிட்டு இருக்கான். கவலைப்படாத, உங்க அம்மா ஒரு இருப்புல எறும்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். புள்ள வந்துட போறாங்க. பிள்ளையாடி அவன், எனக்கு பிறக்க வேண்டிய மகனாடி அவன். 45 வயசு, இன்னும் எனக்கு ரொமான்ஸ் மூடு மாறவே இல்ல. 21 வயசு, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போறான். 7 மணிக்கு கோலாங்குட்டைன்னு சுத்துறான். 9 மணிக்கு மேல வேலை கேட்டு ஆபீஸ் அலையலாட்டி. 2ஆம் கிளாஸ் லவ் லெட்டர் எழுதணும். நானு BA டிகிரியை முடிச்சு விட்டான். இன்னும் லவ் லெட்டர் எழுதவும் தெரியல, ஒரு பொண்ணு லவ் பண்ணவும் தெரியல. இவன் எனக்கு போறா. சத்தம் போடாதீங்க, பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பூஜையில இருக்கான். இளம் வயதில் எங்களை எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்துவிட்டு சென்ற திவ்ய பாரதியே, சமந்தா ஃபாக்ஸே, ஹிந்தி படங்களில் நம்பர் 1 இடத்துக்கு வரத்து வைக்கும் ஜூஹி சாவ்லாவே, உங்கள் அனைவருக்கும் இந்த பக்த கோடிகளின் காலை வணக்கம். ஆரம்பிப்போமா? அம்மா, காலங்கத்தால உங்களை கையெடுத்து கும்பிட்டு தீபாராதெல்லாம் காட்டியிருக்கோம். ரம்மியும் சோக்கரும் எனக்கே வரா மாதிரி செய்யுங்கம்மா. சமந்தா பாக்ஸ், என்னடா? எனக்கு ரம்மி வந்துச்சு. உனக்கு ரம்மி வந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே வரல. என் அப்பனுக்கு தான் எல்லாமே வந்திருக்கு. பின்னு பின்னுன்னு பின்றாரா.